ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முடி நல்லா கருகருப்பாக வளர்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அடர்த்தியாக முடி கொட்டாமல் இருக்கவும் டாக்டர்ஸ் எப்போவுமே சொல்கிறது கருவேப்பிலை நிறைய சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கருவேப்பிலை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதை சாப்பாட்டுலேருந்து தனியாக பிரித்து கீழே போட்டுருவாங்க. அதுக்காக தான் நான் ஒரு சூப்பரான ஐடியா பண்ணியிருக்கேன். இனிமேல் கருவேப்பிலை யாருமே கீழே போட மாட்டாங்க. வாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் கருவேப்பிலை வச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி காய போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்த கருவேப்பிலையை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4-5 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். பேரிச்சம்பழத்தோடைய விதை நமக்கு தேவையில்லை, அதனால் விதையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். அடுத்தது ஒரு 25 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் விதை எடுத்துருக்கிறேன். இந்த விதையையும் கொஞ்சமாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ வறுத்த கருவேப்பிலை இலை கூட இந்த பூசணிக்காய் விதையும் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா காஞ்சு போய் இருக்கும். அதை நம்ம கையால் லைட்டாக இப்படி கசக்கி விட்டோன்னு பாருங்களேன், அப்படியே தூள் தூள் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்துடும். இந்த ரெண்டையுமே இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். கருவேப்பிலையும் பூசணிக்காய் விதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் இப்போ மாற்றிடலாம். அடுத்து நம்ம 10 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் ஒரு உருண்டையாக. இந்த உருண்டையை இதில் மிக்ஸ் பண்ணணும். நானும் கையால் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன், ஒழுங்காக மிக்ஸ் ஆகலை. அதனால் அந்த எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்சியிலே போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போது இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மிக்ஸி ஜாரும் ஈரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உருண்டை பண்ண போகிறோம். இந்த உருண்டையை நம்ம வச்சு தான் சாப்பிட போகிறோம். டெய்லி ஒன்று ஒன்றா சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். நிறைய அயன், நிறைய கால்சியம், விட்டமின் எல்லாமே இதில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாம். இது யார் வேணால் சாப்பிட்லாம். ஒரு உருண்டை ஒரு நாளைக்கு அந்த மாதிரி சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட வேண்டாம். ஒரு உருண்டை பெரியவங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவும், சின்ன குழந்தைக்கு கொஞ்சம் சின்னதாகவும் பண்ணி நம்ம கொடுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கனால அதில் இனிப்பு டேஸ்ட் வரும். அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கருவேப்பிலை லட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி ஒன்று சாப்பிட்டு வரலாம். ஒரு வாரம் வரைக்கும் இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது.